அவசர வழக்காக இந்த எடுத்துக்கோ. எவ்வளோ நாள் தான் தள்ளுவேன்? எவ்வளோ நாள் அல்ல, எனக்கு மாதம் அல்ல, பிறவிகள் கழிந்திருக்கின்றன. தாமதித்து கொண்டே இருக்கிறாய். தயவு செய்து இந்த பிறவிலாவது எனக்கு அவசர வழக்காக எடுத்துக்கோன்னு கேட்குறேன். அவசர வழக்காக எடுத்துக்கணுமே, அதுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஒன்று போடுவான், இல்லைனா சப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பான். இது சப்ளிமெண்ட் கொடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, தயவுசெய்து அந்த காரணங்கள்லாம் என்னை இவ்வளோ தூரம் பாதிக்குது, தாமதத்தின் காரணம் என்னை இவ்வளோ தூரம் பாதிக்குது, அது இல்லைன்னா இந்த அளவுக்கு வழக்கினுடைய போக்கையே பாதிச்சிடும், அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லி அவருடைய மனம் இறங்கணுன்றதுக்காக நீதிபதியை ரொம்ப புகழ்ந்து சொல்லி அந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இவர் ப்ரேயர் பண்ணுறார், திருவருள் முறையீடு ப்ரேயர் பண்ணுறார். என்ன பண்ணுறார் பாருங்க. அவர் மன்னே முக்கண்ணுடை மாமணியே, மன்னே முக்கண்ணுடை மாமணியே, இடை வைப்பரிதாம் பொன்னே, மின்னேர் சடை தன்னேரிலா பரிபூரணனே என்று சுவாமியை புகழ்கிறார். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் பயங்காத சிவபெருமானை புகழ்ந்து தள்ளார்கள். மன்னே, எல்லாருக்கும் நீதானப்பா ராஜா. முக்கண் உடை மாணிக்கமே, மூன்று கண்ணுடைய மணி என்றால் மாணிக்கத்தை குறிக்கும். முக்கண் உடை மாமணியே, அப்ப மாணிக்கமே. இதுவரையிலே நீங்கள் யாராவது ஜுவல்லர்ஸ் இருக்கீங்களா? நகைக்கடைக்காரங்க யாரும் இல்லையா? இதுதான் ஏன் வள்ளலார் சமாச்சாரம்னா இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாம் சன்மார்க்கிகள். இதில் யாரும் நகை ஒருத்தர் இருந்தார் அப்படி அதை பாருங்க, இதை அற்புதமாக சொல்லிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நகை கடைக்காரர். அந்த கற்களை எல்லாம் பார்த்த அளவிலேயே இன்னது என்று சொல்லிவிடுவார். குறை உண்டு நிறைய இது என்று பார்த்த அளவுக்கே சொல்லிவிடுவார். வைரம்லாம் பார்த்த உடனே குற்றம். வைரத்துக்கு குற்றம் எத்தனை, குணங்கள் எத்தனை, இது நம்முடைய நூல் சொல்லுது. திருவிளையாட புராணம் எடுத்துக்காட்டு. மாணிக்கத்துக்கு குற்றம் எத்தனை, நிறைகள் எத்தனை, திருவிளையாட புராணம் சொல்லுது. அவர் மாணிக்கம் விற்ற படலம் என்கின்ற அந்த படலத்தில் அற்புதமாக நமக்கு அந்த நூலை பற்றி தெரியலனாலும் வரல, அந்த பகுதி மட்டும் படித்தாலே போதும். என்னென்ன புஷ்பராகத்துக்கு என்ன குறை, என்ன குற்றம், என்ன நிறை, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கருணை செய்வதற்காக பரஞ்சோதி முனிவர் காட்டியது. இதுவரையில் நீங்கள் யார் வேணா போய் கேட்டு பாருங்க, மாணிக்கத்துக்கு 3 ஃபேஸட்டே இருக்காது. முப்பட்டையோட ஃபேஸ் இது இருக்காது. முப்பட்டையோட வைரம் வரும், முப்பட்டையோட மாணிக்கம் வராது. மற்ற நகை அதுதான் கேட்டேன். நகை உங்களுக்கு தெரிந்தவங்க யாராக இருந்தீங்கன்னா நம்ம ஆமாம் முப்பட்டையோட வராது, முப்பட்டையோட வைரம் வரும். ஆனால் இது ஒரு மாதிரி முழுக்குன்னு மொழிவி வரும், முப்பட்டைகள் வராது. நீங்கள் தீட்டும் போது முப்பட்டையாக தீட்ட மாட்டான், ஏன்னா முப்பட்டையாக தீட்டாலும் விற்காது. ஆக முப்பட்டையோடு இருக்காது. ஆனால் இவர் என்ன, இது ஒரு மாணிக்கம்னார். யார்? சிவபெருமானை. நீ ஒரு மாணிக்கம். என்ன மாணிக்கம் தெரியுமா? ஒரு அதிசயமான அபூர்வமான மாணிக்கம், முப்பட்டையோடு இருக்குதுன்னார். முக்கண்ணுடை மாணிக்கமே. ஃபேஸட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், கண்ணுன்னு நம்ம சொல்லிக்கலாம். 3 கண்ணு, முப்பட்டை உடையது மாணிக்கமே, முக்கண்ணுடை மாணிக்கமே. ஒரு கண்ணால நீ என்ன பண்ணுவ? உயிர்களுடைய வினையெல்லாம் எரிச்சிடுவே. அது எல்லாரும் சூரிய கண்ணுன்றான். இன்னொரு கண்ணால நீ என்ன பண்ணுவ? வினைகள் கழிந்த ஒன்றை அந்த வினை பரிபாகமான நிலையிலே அருள் புரிகிற சத்தியநிபாதம் அருள் புரிகிறாய். இன்னொரு கண்ணு தன்னழி செய்வது, அது சந்திர கண்ணுன்றான். சும்மா உருவகம் தான், இல்லை சூரியனை சந்திர கண்ணா வச்சுட்டு சுற்றிட்டு போயிரு இல்லை, அதுக்கு ஒரு உருவகம் பொருள். இது வினையை எரிக்கும் சூரியனை போல அப்படின்னு அர்த்தம். இது தன்னழி கொடுக்கும் சந்திரனை போல, அது சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் நெற்றிக்கண் மேலே. என்னன்னா இப்படி பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை மேலேற்றி தன்னோடு 2 கலப்பதற்காக நெற்றிக்கண்.
முக்கண்ணுடை மாணிக்கமே. முறையீடு பண்ணனா இப்படி நமக்கு தெரியாது சார், இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். முக்கண்ணுடை மாணிக்கமே மன்னே, முக்கண்ணுடை மாணிக்கமே. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. பொன்னில் ஆபரணத்தை வைப்பார்கள், பதியை வைப்பார்கள் இல்லையா? பொன்னில் வந்து மாணிக்கத்தை வைப்பாங்க. இங்க வந்து என்ன, மணியும் நீதான் பொன்னும் நீதான். முக்கண்ணுடை மாணிக்கமே சொல்லி அடுத்து என்னன்னா பொன்னே. ஆக நீயே பொன், நீயே மணி, நீயே பொன், நீயே மணி. இது சாதாரண பொண்ணும் இல்லை. என்ன சொல்ற, இடை வைப்பு அரிதாம் பொன்னே, இடை வைப்பு அரிதாம் பொன்னே. நம்ம கடவுள் நம்மளை ஏழையா படைச்சிட்டான், வேற ஒன்றும் இல்லை. வருத்தப்பட வேண்டிய இடம் இருந்தார். அவர் சிரிக்கல, நம்ம ஏழை என்ஜினியருங்க, அவ்வளோதான். ஒரு பிறந்தோம், அம்மா சொன்ன மாதிரி வச்சுப்போம். இதுக்கெல்லாம் கூட நான் முறையிட்டு இருந்தா என்ன ஆகிறது? துணை வந்து சொல்லிட்டா அவ்வளோதான், விட்டுற வேண்டியதுதான். சிவாய் ஏழை நமக்கு அந்த இடத்துல நமக்கு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சொல்லை பெய்து பாடலிலே முறையாக வைத்து தர்க்க ரீதியாக கொண்டு வந்து பாடுவதற்கு ஒரு சில அருட்புலவர்களால் மட்டுமே முடியும். சார் நான் ஆசுகவி, நான் உண்மையிலே ஆசுகவி, நான் கவியே ஆசுகவியா இப்போ நீங்கள் சொன்னீங்கனாலும் ஒன்றும் எழுதிடுவேன். ஆசுகவி இப்போ இருக்கிற நிறைய பேர் ஆசுகவியாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாலும் ஏதோ எடுத்து எழுதுறான்னு வச்சிங்க, அது வந்து சில கட்டுப்பாடுகள் அவளுக்கு இருக்கும். இப்போ கண்ணதாசன் கடைசி வரைக்கும் வெண்பாவை அவள் வாழ்நாள் முழுக்க 11 வெண்பாக்கு மேலே எழுதலை. அவர் 11 வெண்பாக்கு மேலே எழுதலை. ஆசுகவி தான் அவர். சொன்ன நினச்சி உடனே பாடிடுவார். ஆனால் வெண்பா வராது. புலவருக்கு வெண்பா புலி. நான் ஒரு நாளைக்கு எத்தனை வெண்பா எத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புறேன்னு எனக்கே கணக்கு தெரியாது. நான் பாட்டு அனுப்பிட்டு இருக்கேன். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஆசுகவியாக இருக்கலாம், ஆனால் என்ன அருட்கவியாக இருக்க முடியாது. ஆசுகவியாக இருக்கிற ஐம்புல புலவர்கள் உண்டு, ஆனால் அருட்கவியாக இருக்கிற செம்புல புலவர்கள் கிடையாது என்று பேராசிரியர் எழுதுகிறார். திருக்கோவையாருக்கு உரை எழுதிய பேராசிரியர் எழுதுகிறார், ஐம்புல புலவர் வேறு, செம்புல புலவர் வேறு, மற்றவர்கள் நான் உட்பட எல்லாம் ஐம்புல புலவர்கள். ஆனால் உண்மையிலே யார் செம்புல புலவர்னா மணிவாசகர் தான் செம்புல புலவர்னு எடுத்து எழுதினார். இப்படிலாம் பாடுறதுக்கு என்னவா இருக்குன்னா, அவங்க செம்புல புலவராக இருக்க வேண்டும். இதை படிக்கும் பொழுதே நமக்கு என்ன தோணுதுன்னா, வள்ளலார் செம்புல புலவர். இதை படிக்கும்போது உண்மையிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 10,000 கோடி நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன பண்ணிப்போம், உடனே சாமி உனக்குன்னு உடனே கொடுத்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி. ஆனால் இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை. இடை வைப்பு அரிதாம் பொன்னே. இடை வைப்பு அரிதாம்ன்றதுக்கு என்ன பொருள்? இடை என்ற மறுபடியும் பழையபடி தான். முறை என்றால் எத்தனை பொருள் இருக்கோ அது மாதிரி இடை என்றால் என்ன பொருள்? இடை என்று சொன்னால் அடகுன்னு அர்த்தம். களம் என்கின்ற சொல்லுக்கு பத்திரம் பொருள். களம் சிவமதம் அல்லது இது வைணவ மதம் சார்ந்திய இதை நான் இவளுக்கு களம் இல்லாமல் எழுதி கொடுக்குறேன். அந்த காலத்தில் இதெல்லாம் பத்திரம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். களம் ஒரு பத்திரம்னு அர்த்தம். இடைக்களம் என்று சொன்னால் ஒரு இடத்துல போய் தற்காலிகமாக போய் வச்சு ஒரு எழுதி வரீங்க இல்லையா? ஒற்றி வைத்தல். ஒற்றி வைத்தல் இருக்கு பாருங்க, அது அடகு வைத்தல். அடகு வைத்தல்னா தற்காலிகமாக இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் பணத்தை கொடுத்தலாம் திரும்பி வந்துடும். ஸோ அந்த பத்திரம் அதோடு முடிஞ்சு போயிடும். அதனால் அது இடைக்களம். அது பேர் என்ன பேருங்க? இந்த அடகு வைக்கிறது களத்துக்கு பேர் இடைக்களம் பேர். படைக்கலமாக உன்னாமத்தெழுத்தஞ்சும் என்னாவில் கொண்டேன் இடைக்களம் அல்லேன். அப்பர் சாமி பாடுறாருல, இடைக்காலம். நான் நடுவில் வந்து ஒற்றி வச்சுட்டு பாதியில் எடுத்துகிட்டு போகிற ஆள் இல்லை, உன்னுடைய முழு அடியான். இடைக்காலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் ஆட்செய்கின்றேன்.
அதுபோல் சொல்கிறாரு, இது இந்த சிவபெருமானை பொண்ணு என்று சொல்கிறாரு. சொல்ல உடனே அவர் ஞாபகம், பொதுவாக பொண்ணுன்னு வந்தாலே நம்ம மாட்டில் என்ன பண்ணுவோம்னா முதல்ல போய் அடகு வச்சு என்ன பண்ணி வச்சுட போகிறான். இது அப்படி வைக்கக்கூடியது அல்ல என்றார். இடை வைப்பு அரிதாம் பொன்னே, இடை வைப்பு அரிதாம் பொன்னே. எவ்வளோ உயர்ந்த பொண்ணு, அடகு பொண்ணா? அடகு பொண்ணா பத்திரம் மாத்து, அவ்வளோதான். இதாவெல்லாம் சொல்லுவாங்க, அம்மாலாம் சொல்லுவாங்க. என்னம்மா, என்ன பசும்பொன் பத்திரமாத்து. இறைவன் பத்திரமாத்துலாம் இல்லையா, 1008 மாற்றுடையவன் இவர் சாமியே பாடியிருக்கிறார். இன்னொரு இடத்துல மாற்றறியா பசும்பொன்னே, இது இருக்காங்க ஞானம் கூடவே. மாற்றறியா பசும்பொன், 1008 மாற்று உடையவர். அந்த பொண்ணை கொண்டு போய் நீங்கள் எந்த கடையில் வச்சா யார் எடுத்துப்போம்? அதை நல்லா கொஞ்சம் கடையில் வைக்கிறீங்களா? ஐயோ, இதை என்னால் மதிப்பிட முடியலையா, இதை என்னால் மதிப்பிட முடியல. அதாவது இதை விலை மதிப்பும் என்னால் செய்ய முடியாது, இதற்கு விலையும் என்னால் கொடுக்க முடியாது, ஆகவே நான் எடுத்துக்க மாட்டேன்னு. இடை வைப்பு அரிதாம் பொன்னே. திருவனந்தபுரத்தில் ஒரு அறை இன்னும் திறக்காமல் இருக்கான், டி அனந்த பத்மநாபன். திறக்கு என்னன்னா, அது உள்ளே இருக்கிறத எடுத்து வச்சு இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால அதை எஸ்டிமேட்டே பண்ண முடியல. எஸ்டிமேட் பண்ணவங்களாம் செத்தே போயிட்டுருக்கான். அது வேறு தனி கதை. யாரெல்லாம் எஸ்டிமேட் பண்ணுறானோ அப்பப்போ காணாமல் போகிறான். இது டோட்டலி இன்எஸ்டிமபிள் கோல்டு, இன்எஸ்டிமபிள். இடை வைப்பு அரிதாம் பொன்னே. கோல்டு என்பது நல்ல தமிழ் சொல்லுங்க. துணைவேந்தர் வச்சுக்கிட்டு பேசுகிறேன். கோல்டுன்னா தூய தமிழ் சொல். கோல் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு பொருள் தங்கம்னு அர்த்தம். கோல், கோல்னா தங்கம். அது நிறைய இருந்ததுனால கோலார், இல்லை கோலாரில் தங்கம் இருக்குன்னு சொல்லிங்களே, கோலார் தங்க வயல்றீங்களே. கோல் ஆர்ந்த இடம். கோல்னா தமிழில் பொண்ணுன்னு அர்த்தம். அடுதல் என்று சொன்னால் அதை காய்ச்சி பக்குவப்படுத்தல். பொன்னை காய்ச்சி ஆபரணமாக்குறோம். ஆகவே அப்படி வந்தது என்னன்னா, கோலை அடுத்ததுனால் அது பேர் கோல்டுன்னு என்று ஆயிற்று. இது நான் இஷ்டத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. நான் இது போல் சும்மா இல்லை உண்மையிலே சொல்கிறேன். 1000க்கு மேலே சொற்கள் எல்லாம் தமிழ் வந்து நேரடியாக ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. பொண்ணு, அதாவது நாணயங்களை காய்ச்சி நாணயத்தை விட்டான். இந்த பொன் நாணயத்தை எல்லாம் அது காய்ச்சி வந்ததுனால அதை காயின்னு பேர் வச்சான். காய்ச்சி வந்ததுனால காயின். இதெல்லாம் நான் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. லோத்தல் என்று ஒரு ஊர் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பாகிஸ்தான் பார்டர், நம்ம குஜராத்துக்கு மேலே கடல் சார்ந்த இடம். ஆமாம், சிவாயன் அந்த கடல் சார்ந்த இடம். அங்கே வந்து நல்ல தெரியும் வள்ளி, நம்முடைய ஆஸ்தான கவி ஓதுவார் சிவாயன். அந்த இது வந்து லோத்தல் என்பது என்னன்னு எடுத்து அவங்க வந்து ஏஎஸ்ஐ வந்து புத்தகம் போடுது. ஏஎஸ்ஐயோட புத்தகம்னா முழுக்க வாங்கி நான் படிக்கிறேன், அது என்னன்னு தெரியணுமேதுக்காக. அதில் வந்து என்ன எழுதுனா அது எழுதுகிறான். லோத்தல் என்பது அநேகமாக இது வந்து திராவிட சொல்லாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன எழுதுனா, உலைத்தளம் என்று இருந்தது லோத்தல் ஆயிருக்கு. உலைத்தளம் என்பது லோத்தல். அங்கே தான் இதை வந்து வாங்கிட்டு ரோமாபுரியிலேருந்து யவனர்கள் வந்து வாங்கி சென்றிருக்கிறார்கள். கோலை அடுத்த நாள் அவன் கோல்டுன்னா, காய்ச்சி வந்ததுன்னா அவன் காயின்னு சொன்னான் என்று அதில் வருகிறது. நானா சொல்லலை. அது பொண்ணு அவ்வளோ உயர்ந்தது. மாற்றறியா பசும்பொன், மாற்றறியா பசும்பொன். அதை அவ்வளோ அழகாக சொல்றார். இடை வைப்பு அரிதாம் பொன்னே. நெகிழ்ந்து போகிறேன். எப்படிலாம் ஆண்டவனை வணங்குகிறார். நமக்கு இப்படிலாம் சொல்ல தெரியுதா? இல்லை நமக்கு போய் சாமி முன்னால் என்னன்னு, சாமி எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது சாமி, எவ்வளோ நாளாக வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், அடுத்த சங்கட சதத்துக்குள்ளே சரி பண்ணி நீ போய் மிரட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன அழகு. இடை வைப்பு அரிதாம் பொன்னே மின்னேர் சடை, மின்னேர் சடை தன்னேரிலாம் பரிபூரணனே பரிபூரணனே. முறையினா எப்படி இருக்கணும்னு நம்ம காட்டுறார். மின்னேர் சடை, ஷடை
மின்னுதான். சடை மின்னுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராமச்சந்திரன்? சடை மின்னுமா? நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சடை போட்டுட்டு வருவோம், பார்த்துருக்கீங்களா? சடை அது மின்னி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சடை இருந்தது வேற விஷயம். நான் கன்னியப்ப வள்ளலை நான் ரொம்ப மனமாற மதிக்கிறேன், உளமாற அவர் போற்றுகிறார், அது வேற விஷயம். பொதுவாக நம்முடைய உலகையில் பார்க்கும்போது சடை என்பதில் சடை பிடிச்சிருக்கோம், ஆனால் அதில் ஒன்றும் மின்னல் ஒளியெல்லாம் ஒன்றும் வந்ததா தெரியல. யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பில்லை. என்ன அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் சொல்லுவார். என்னென்னா அது மின்னுவது அல்ல, சடை என்பது மின்னுவது அல்ல, கருப்பாக இருக்கும். அது நியாயமாக பார்க்கணும். இது நிறைய சடை இல்லாதனால நிறைய ஆதீனங்கள் என்ன பண்ணுறான்னா, இங்கே மெட்ராஸுக்கு 300 ரூபாய்க்கு வாங்கி போய் தலையில் வச்சுக்கிறான். ஒரு கடிதம் எனக்கு அந்த ஆதீன பேர்லாம் சொல்ல விரும்பலை, இந்த கடையில் இருக்க தயவுசெய்து வாங்கி அனுப்பிட்டு எனக்கு கடிதம் ஆதீனம் எழுதியிருக்கிறாரு. அது அல்ல, முடி கருப்பாக இருக்கும் இல்லைங்களா? முடி கருப்பாக இருக்கும், ஆனால் அது எப்படி மின்னுகிறது? என்னங்க அங்கே பேசிக்கிறாங்க. சரி, இப்படி தான் நிறைய பேர் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பொருளே தெரியாமல். மின்னேர் சடை அது மின்னுகிறதுன்னார். இப்போ மறுபடியும் பழையபடி நம்ம மின்னுதல் என்பதை இப்போ அதுக்கு என்ன பொருள்னு பார்க்கணும். மின்னுவது எந்த பொருள் மின்னுகிறதோ அந்த பொருளிலே இயற்கையாக அதற்கு ஒளி இல்லை என்று பொருள். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருள் மின்னுகிறது என்று சொன்னால் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல இல்லையா? அது இயற்கையாக இதுலேருந்து ஒளி வராது. இயற்கையாக ஒளி வந்ததுன்னா அது மின்னுதல் பேர் வராது, ஒளியுடைய பொருள் அது. இந்த நான் சொன்ன பாருலாம் காரண பெயர் தமிழ். மின்னுவது மீன், மீனுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா மின்னுவதால் மீன் வந்தது. இந்த கடலில் இது மின்னுகிறது, இதே மாதிரி வானக்கடலில் மின்னுவதால் அது விண்மீன், இப்படி பேர் வச்சோம், மின்னுவதால் மீன். அப்போ மின்னுவது மீன் பேர் வச்சிருக்கானே, அப்போ என்ன இந்த இதுவெல்லாம் மின்னிட்டாருக்கு இல்லை. என்ன பண்ணுது, அது அந்த தண்ணீரிலே சென்று கொண்டிருக்கும்போது எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அந்த கதிர் ஒளி அதன் மேல் அதன் உடம்பின் மேல் படுகிறதோ அப்போதெல்லாம் அது மின்னுது இல்லையா? அப்போல்லாம் அது மின்னுது. ஆகவே மின்னுகிறது என்கின்ற சொல் வரும்பொழுது என்ன பொருள்னா, அந்த ஒளியானது அதற்கு இயற்கையாக இல்லை, எங்கிருந்தோ ஒளி படுமானால் அது ஒளி விடும். படுதல் வேறு, விடுதல் வேறு. அது இயற்கையாக விடவில்லை, பட்டதனால் விட்டு காட்டுகிறது. ஆக இது மின்னுகிறது என்று சொன்னாலே அது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பட்டு வருகிறதுன்னு அர்த்தம். மின்னு செஞ்சடை, கருப்பா இல்லை அந்த முடி, செம்மையாக இருக்குன்னு மின்னு. சரிதானம்மா? நிறைய பாடல் திருமுறையில் உனக்கு தெரியும், அந்த ஐயா பேர் தெரியல, பேருங்க ரமண ராமச்சந்திரன் பேர். உங்கள் பேர் சரி சரி, நல்லா பாடுறார், ரொம்ப குரல் நல்லா, ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா சிறப்பாக. திருமுறையில் எத்தனை நாள் வருது இல்லை? பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும், மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீஷடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண். மீதியெல்லாம் அவங்ககிட்ட கேட்டு. மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீஷடை, சடை மின்னுகிறதுன்னார். இங்கேயும் அவர் தான் மின்னேர் சடைற்றார். சென்னலம் கழனி பழனத்து அயலே செழும் புன்னை வெண்கிழியில் பழம் புரை புந்தராய் துண்ணு நல்லிமையோர் முடி தோய் கழலீர் சொலீர் மின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே ஏகாரம் வினா பொருட்டு. இதெல்லாம் மேலே வச்சுட்டு எதுக்கு வச்சுக்கன்னு கேட்குறேன். எதுக்குடா அதெல்லாம் உள்ளே வச்சுக்கேன்? அது பேர் வினவு திருப்பதிகம்னே பேர். கேட்குறேன் என்னன்னு தெரிஞ்சு கேட்க சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது காரைக்கால் அம்மையாரை, நீங்கள் வேறு ஏதாவது அம்மா நினச்சிக்க போகிறீங்க.
இந்த அம்மா சொல்கிறார், இவரை பொருளறிய மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டி. தெரிஞ்சுக்கோ, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. மின்னு செஞ்சடையில் பிறை, இந்த சடையில் ஒன்று வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு பாம்புன்னு ஒன்று வச்சுக்கிறீங்க, கூட ஒரு பிறையை வச்சுருக்கீங்க, எதுக்கு அப்படின்னு சம்பந்தர் கேட்குறார் 2வது திருமுறையில். மின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்தது ஏன் என்று கேட்குறது. ஏன்றதில் இன்னும் குறைவாக ஏ என்று வினா பொருட்டு வருகிற ஏகாரம். அவரும் செஞ்சடைஞ்ச அப்போ மின்னுகிறது. அவரும் சொல்கிறாரு, அது வந்து யார், நம்ம சேரமான் பெருமாளும் சொல்லுகிறார், சம்பந்தரும் சொல்லுகிறார். இவரெல்லாம் அருளாளர்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அருளாளர்கள்லாம் நல்ல கவனமாக கேளுங்க, அருளாளர்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்து அருளாளர்கள் கைத்தட்டுறாங்க, எவ்வளோ அனுபவம் இருந்தால் கைத்தட்டுவாங்க. யார்கிட்டயோ மாட்டிகிட்டு இருக்காங்க அர்த்தம் இல்லை. ஆக அது நல்ல அருளாளர்கள் சொன்னாங்கன்னா பொய் சொல்ல மாட்டோம். பொய் சொன்னால் அவங்க அடியார்கள். அதனால தான் அந்த காலத்தில் இது மாதிரி இருந்திருக்கு. படிற்றொழுக்கம் உடையவன் வள்ளுவர் காலத்திலே இருந்திருக்காரு. அது படிற்றொழுக்கம் பொய்யான ஒழுக்கம் உடையவனை பார்த்து அவர் சொல்கிறாரு, அது பூமி சிரிக்கின்றா அவனை பார்த்து அப்படின்னு பாடுறார் திருவள்ளுவர். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, பொய் சொல்கிறவன் சில பேர் அவனை பிரிக்கிறதுக்காக மெய்யடியார்னு வச்சான் இல்லையா. இவர் மெய்யடியார்னா என்ன அர்த்தம்? இப்போ 2 பேரை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் வந்து இவர் அனுமதிப்படுத்துற, சார் இவர் யார் தெரியுமா, இவர் நித்யானந்தா. சாரி, நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க. இவர் சன்மார்கி, இவர் மெய்யடியார்னா நான் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவர் என்னன்றது நீங்களா புரிஞ்சுக்கிறீங்க. ஆக பொய் சொல்ல போகிறதில்ல. அது சடை அவருக்கு இருக்குது, அது வந்து மின்னுகிறது. அதனுடைய நிறம் நீங்கள் நினைப்பது போல கருமையானது அல்ல, அது செஞ்சடை. மொழிபெயர்க்கிற ஆங்கில வல்லுநர்கள் அந்த செஞ்சடையை ரஸ்ஸட் லாக் என்று சொல்லுகிறார்கள். அம்மாக்கெலாம் சொன்னால் புரியும், இல்லாட்டி ரோசி லாக் என்று சொல்லுவார்கள். லாக்னா அந்த முடித்து வைக்கப்பட்ட முடியை லாக் என்று சொல்லுவார்கள். ரஸ்ஸட்னா அவ்வளோ ரொம்ப ரோஜா நிறத்திலேயே ரொம்பவும் கூர்மையான ரோஜா, அது பேர் ரஸ்ஸட்டுன்னு. ரஸ்ஸட் லாக் செஞ்சடை. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் செஞ்சடை தானே சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் வரிசையாக ஆதாரங்கள்லாம் காட்டியிருக்கு. ஆக அது செஞ்சடை. அப்போ செம்மை நிறமாக இருக்கிறது, கருமை நிறம் அல்ல. மின்னுகிறது. இது ரெண்டும் நமக்கு சில குறிப்புகளை நமக்கு கொடுக்குது. எப்பவுமே குறிப்பு பொருள் தான் ரொம்ப அவசியமான விஷயங்கள். குறிப்பில் குறிப்புணர மாட்டாதான் சொல்கிறார்ல, அவன் வந்து உறுப்பில் அதாவது அப்படி ஒரு ஆள் இருந்து பிரயோஜனம் இல்லைன்றார் வள்ளுவர். குறிப்பை புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பில் இருக்கிற குறிப்பை புரிஞ்சுக்கணுமா. குறிப்பு மட்டும் இல்லை, குறிப்பில் இருக்க குறிப்பை புரிஞ்சுக்கணும். ஒரு விருந்தாளிகள் நடுவில் மருமகள் வந்து விருந்தாளிகளுக்கு காஃபி கொடுத்துட்றா, அடுத்தது மாமியாருக்கு காஃபி வைக்கிறா. எப்படி வைப்பா? மற்றவர்களெல்லாம் உண்டா? அந்த வைக்கிற விதத்திலே தெரிஞ்சிடும். அதுலேயே ஒரு குறிப்பு இவங்கெல்லாம் போகட்டும் பார்த்துக்கிறேன் நம்ம இல்லையா. குறிப்பு, இந்த குறிப்பை தெரிந்துதான் ஒருத்தர் வந்து அந்த சொற்பொருளையோ தொனிப்பொருளையோ புரிஞ்சு. தொனிப்பொருள் என்பது அதுதான் குறிப்பு பொருள். இதில் வந்து என்ன குறிக்கிறார்கள், என்ன அது மின்னுகிறது, அது செம்மை நிறமாக இருக்கிறது என்று சொன்னால் மின்னுதல். நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னென்னா அது தானாக ஒளிர்வது, அது பேர் ஒளிர்தல் பேர். ஒளி விடுதல் வேறு, ஒளியை காலுதல் வேறு, ஒளிர்தல் வேறு. சொற்கள் எல்லாம் நம்ம பார்த்து வைக்கும். ஒளிரும். இப்போ ஒளிர் பூச்சு இல்லை, நம்ம இது பண்ணுறோம். அந்த டிராஃபிக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து இவர் டிராஃபிக் போலீஸ் நிற்பார், அவர் மேலே ஒரு ஷர்ட்டை போட்டுட்ருப்பார். இப்போல்லாம் என்ன பண்ணுறான், அது ஒளிர் பூச்சி வச்சு போட்டு ஃப்ளோரசன்ட் பெயிண்ட்டுன்னுவான். அது ஒளிர் பூச்சி என்ன வேணால் அது பாட்டு சும்மா இருக்கும். யாராவது லைட் அடித்தா அதுலேருந்து வரும். அப்போ தான் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு தெரியும்.
இல்லையா? அது அந்த பயத்தில் தான் அவர் அதை போட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு போலீஸ்காரன்கிட்ட பழைய போலீஸ்காரன் சொன்னான், நான் டிராஃபிக் போலீஸ் நிற்கும்போது ஜாகிரதை நில்லுப்பா, ஒழுங்காக நில்லுங்க. குறிப்பாக இந்த ஆட்டோலாம் வருது இல்லையா, ஜாகிரதையாக இருக்கும். ஆட்டோ வரும்போது ரொம்ப ஜாகிரதையாக கொஞ்சம் மட்டும் நீ பாட்டு இதோ நினச்சிட்டு காலை இப்படி விரிச்சிட்டு இப்படி நின்று அவன் உள்ளே போயிடுவாங்க. இத்தனை ஆபத்துக்கு நடுவில் அவனை தன்னை காப்பாற்றிங்கன்னா இந்த ஒளிர்பூச்சி தேவைப்படுது. ஒளிர்பூச்சி தேவைப்படுது. வண்டி திரும்பது இந்த இடத்துல போய் நேராக போனால் முட்டி போயான்னு இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஒளிர்பூச்சி வச்சுப்பாங்க. கார் போகும்போது அது மேலே லைட் அடிக்குது, பார்த்தோன்னே தெரிஞ்சு திரும்புறீங்க. ஆகவே அதெல்லாம் ஒளிர்தல். ஒளிர்வது வேறு, ஒளி விடுவது வேறு. ஒளி காலுதல் வேறு, ஒளிர்தல் வேறு. இது ஒளிர்வது. அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு ஒளி வருகிறது, அதுலேருந்து அது ஒளியை பிரதிபலிக்கிறது. அப்போ இதுக்கு சேன் விலங்கு அவிரொளி நக்கீரை பாடுறல்ல, சேன் விலங்கு அவிரொளி. மின்னுதல் என்றாலும் அவிர்தல் என்றாலும் ஒரே பொருள். அவிர்தல் என்று சொன்னால் அப்பப்போ அப்படின்னு காட்டிட்டு போகுது. அவிர்தல். சேன் விலங்கு அவிர் ஒளி. நீங்கள் அவிர் சடை அப்படின்னு கூட பாடுற. அவிர் சடை அவுக்கிற சடைன்னு வச்சுக்காதீங்க. அப்பப்போ அப்படி காட்டிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கிருந்தோ ஒளி வந்து ஒளி அதிலிருந்து பிரதிபலிப்பது போல நம்மை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவு என்பது இருக்கிறது. அறிவை ஒளி என்று சொல்லுங்கள். அறிவொளி சொல்கிறோம்ல, அறிவொளி. நமக்கு அறிவு என்பது ஒளியாக இருக்குமானால் நமக்கு இயல்பாக அந்த அறிவு இருக்கிறதா என்றனா இல்லை. நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு யாரோ ஒருவர் அறிவிக்க வேண்டும். அது இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவன் நமக்கு அறிவித்தால் அறிகிறோம். அறிவிக்க அறிவதால். அதே போல இந்த முடிகள் எல்லாம் எதை குறித்ததுன்னா அறிவிக்க அறிகிற உயிர்களை குறித்தது. அறிவிக்க அறிகிறது. அப்படிதான் மின்னுகிறது. அறிவிக்க அறிகிற உயிர்கள். அது ஒன்னா ரெண்டா எவ்வளவுதான்? 6 உயிர் தொகை கந்தபுராணம். அன்றதோர் தொல்பதி ஒரே மொத்தம்தான். உயிர்கள் உயிர் தொகை கணக்கிலே சொல்ல முடியாது. அன்றதோர் தொல்பதி 6 உயிர் தொகை வான் திகழ் தலை என வகுப்பர் அன்னவால். கந்தபுராணம் அழகா சொல்லும். அப்ப இது என்ன ஆகுதுன்னா நிறைய இருக்கு. அளவிறந்த உயிர்கள் இருக்கின்றன. அந்த அளவிறந்த உயிர்கள் தான் அளவிறந்த முடிகளைப் போல அவன் தலையில் தாங்கி கொண்டிருக்கிறானா. தலையில் தாங்கி கொண்டு அறிவிக்க இது அறிந்து கொள்ளட்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நமக்கு அறிவித்து பக்குவத்தில் ஏற்றி வருகிறான். அது என்ன ஆகுதுன்னா, ஏற்றி வருவது கொஞ்சம் கொஞ்சமாக கலை கூடி ஒன்றல்ல இரண்டல்ல அப்படியே வரிசையாக வந்து அது 16 கலையாக வருவது போல ஒரு மதியை காட்டுகிறான் சடையில். எவ்வளவு அற்புதம். இதெல்லாம் நம்ம உருவத்தை இதுதான் என்று நாம காட்டினோமே, அந்த காட்டினதுடைய உள்பொருள். அதனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு பாடினார். நம்ம சொன்னாங்க. சம்பந்தர் பாடுறார். வினவு திருத்தாண்டகம்னு அப்பர் பாடுறார். ஆக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இதுதான் இதுக்கு என்ன பொருள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே நம்ம இந்த முடிகள்லாம் வேற எதுவும் இல்லை. என்ன ஆகுன்னா உயிர்கள். முடிகள்லாம் உயிர்கள். பக்குவம் இல்லாத உயிர்கள். கொஞ்சம் பக்குவம் வந்ததுன்னா அந்த முழு மதியாக அது மாறுகிறது என்று. மின்னேர் சடை. அந்த சடையை சொல்லி அவர் என்ன, இதுக்கு என்ன குறிப்பு பொருள் அங்கே அப்படின்னா, நீ பக்குவம் கொடுத்து நீ அறிவிக்க அறிவதை தூக்கி நீ தலையில் வச்சுக்கிற இல்லையா, தலையில் வச்சு. இப்போ நான் உன்கிட்ட முறையிட வரேன், எனக்கு பக்குவம் இல்லை. நீ தலையில் வைத்து கொண்டு இந்த உயிர்களையெல்லாம் ஆட்கொள்ளுகிறாயே, அதை போல நான் முன்னால் நிற்கிறேன். நீ என்னை என் தலையிலே வைத்து என்னை ஆட்கொள். குறிப்பு பொருள். இன்னொரு பாட்டில் சொல்கிறார். இது இங்கே இதை பார்த்து குறிப்பு பொருள் அப்படி சொன்னவருக்கு இன்னொரு திடீர்னு அவருக்கே தோணுது, இது மேலே இருக்கிறது குறைமதின்னு சொல்கிறாங்க. குறைமதின்னு அது இதுதானே, அதுக்கு குறைமதி, கலைகள் குறைந்த மதி. அதே மாதிரி மதினா அறிவை குறிக்கும். நானும் குறைமதி தான் சாமி. இவர் சொல்கிறார், நானும் குறைமதி தான். இதை தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கேன். அந்த நீ ஒரு மாதிரி பார்க்குறியே, நான் போய் பேசிகிட்டே இருக்கேன், நானும் குறைமதி தான் சொன்னோன்னே ஒரு மாதிரி பார்க்குறேன். உனக்கு என்ன தோணுது? நானும் குறைமதினா உன்னையும் தூக்கி தலையில் வைக்க சொல்கிறியா?
அப்படின்ட்டு அவர் மாதிரி பார்க்குறியா. ஒரு கவலைப்படாது. நான் அப்படி சொல்லுவேன்னா நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ண, நீ தலையில் வைக்க வேண்டாம். நீ என்ன பண்ணுன்னா, என்னை உன்னுடைய திருவடியிலாவது வைய. என்ன அழகு உன்னுடைய திருவடியில். திருவடி தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம். திருவடி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். திருவடி அவர் கேட்குற அழகு பாருங்க, என்ன நயமாக கேட்குறாரு. நான் குறைமதியன், என்னை தூக்கி நீ தலையில் கூட வைக்க வேண்டாம், காலையாவது வைக்கலாம். காலையா இதெல்லாம் திருவள்ளுவர் தான் வருது. இப்படி போயிட்டே எங்கே தொட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே அந்த சொற்பொருளும் பொருளுடைய சுவையும் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற அற்புதமான ஒரு பகுதி தான் திருவள்ளுமுறையீடு. மின்னேர் செஞ்சடை தன்னேர் இலா பரிபூரணனே பரிபூரணனே. சாமி எனக்கு நீ அருள் புரிந்து விட்டா, முறையிடுகிற அழகு. சாமி எனக்கு அருள் புரிந்து விட்டா உனக்கு என்ன குறைஞ்சிருன்ற. நீ இல்லை கேட்குறல, உனக்கு என்ன கொள்ள போயிடும். உங்ககிட்ட இருக்க அருள்லாம் ஸ்டாக் தீர்ந்துருமா? இல்லை அப்படி ஸ்டாக் தீர்ந்ததுன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் நீ கடவுளை நீ ஸ்டாக் தீர்ந்தா கடவுள் இலக்கணத்துக்கு மாறுது. கடவுள் இலக்கணத்துக்கு மாறு. உலப்பிலா ஒன்றே பாடுறல, ஒளிவளர் உலக்கே உலப்பிலா. அது எது சாக தீராது சார். உலப்பு அறியாத ஒன்று. எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களோ அப்படியே அப்படியே தான் நிற்கும். கடலில் கரைச்ச பெருங்காயம் தான் அது மாதிரி. இல்லை கடலில் பெருங்காயத்தை கரைச்சா உடனே கடல் முழுக்க பெருங்காயம் ஆகிட போகுது. ஒன்று அது கடல் ஒன்றும் கட்டுப்பட போகிறதில்ல. அதை போல இது எனக்கு நீ அருள் புரிந்து எந்த விதத்திலையும் நீ குறைஞ்சிட்டு போகிறதில்ல. இறைவன் ஒருவன் உண்டு என்பதற்கு பல காரணங்களை சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டுகிறது. சைவ சித்தாந்தத்தினால் ஒப்புக்கொள்ளப்படாத இன்னொரு மதம் இருக்கிறது. அது யோக மதம். அது நம்ம நாட்டு மதம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் வருகிற யோகம் அல்ல. அது சைவ சித்தாந்தம் சரியகிரிய யோகம், அதில் வந்த யோகம் அது சனி மதம். சாங்கியம், நியாயம், யோகம், வைசேஷிகம், மீமாம்சை என்றெல்லாம் வரிசையாக வரும். அந்த வர நியாயத்தோடு வருகிற யோகம் இருக்குது பாருங்க. அந்த யோக மதத்தில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்ல. சைவ சித்தாந்தம் சொல்கிற கருத்துக்கள்லாம் மறுக்க முடியாத கருத்துக்கள். ஆண்டவன் இருந்தாக வேண்டும். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சு, நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறான்னா, கடவுள் உண்டு. சத்தியமாக சொல்கிறேன், நீ வேணால் படித்து பாருங்க. சைவ சித்தாந்தத்தில் கடவுள் உண்டு என்று சொல்வது இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன தெரியுமா, கடவுள் இருந்தாக வேண்டும் சொல்கிறேன். வித்தியாசம் பாருங்க. கடவுள் இருந்தாக வேண்டும், இன்னென்ன காரணங்கள், ஆகவே இருந்தாக வேண்டும். அவனுக்கு 8 குணம் உண்டு, என்னென்ன காரணங்கள், ஆக வந்து 8 குணம் இருந்தாக வேண்டும். எண்குணன் கோளில் பொறியில் குணவலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தொழி பரிமையில ஏதோ இது சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னு எதிரார். ஆகவே சைவ சித்தாந்தம் தர்க்க ரீதியாக சொல்லுது. கடவுள் உண்டுன்னு சொல்லுது. கடவுள் இருந்தாக வேண்டும், இந்த உலகம் இருந்தாக வேண்டும். இப்படி தான் இந்த பிரமாண இயலும் அந்த இலக்கண இயலும் வரிசையாக போகுது. அது ரொம்ப அற்புதமான விஷயம். திருவள்ளுவர் முதல் பாட்டிலே அந்த தர்க்கையில் வச்சு தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் இருந்தாக வேண்டும்னார். இதை மறுக்கவே முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடவுள் இருக்கிறான்றது இவங்க எப்படி அழகாக நிரூபிக்கிறாங்க. அவன் வேறு ஒரு வகையில் சொன்னான். யோக மதத்துக்காரன் அவன் என்ன சொன்னான்னு, எங்கே நான் குறையை காணுகிறேனோ அப்பொழுது எனக்கு குறையே இல்லாத ஒரு நிறை உண்டு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். என்னடா மார்க்கெட் பையனை பார்த்து கேட்குறான். அவன் சொல்கிறான் 56 மார்க்குன்றான். ஓ நல்லா படிக்கணும். 56 வாங்கியிருக்கு, நல்லா படிக்க. மீதி இருக்குடா 44 மார்க் மீதி இருக்குது 100 எடுக்கிறதுக்கு இல்லையா. 56 பார்த்தா பாக்கி 44 இருக்கிற ஞாபகம் மொத்தம் 100 என்பது நமக்கு தெரிகிறது. அதுபோல இங்கே இருக்க உலகத்தில் நான் பார்க்கிற அத்தனை குறைகளும், எனக்கும் குறை இருக்கிறது, உயிர்களுக்கும் குறை இருக்கின்றன, உலகத்துக்கும் குறை இருக்கு, எல்லாம் குறையுடையவனாக இருக்கிற இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த எல்லாம் குறை இருக்கும்போது அந்த குறையை பரிபூர்ணன் ஒருத்தர் இருந்தாலுமே, எல்லா குறைகளும் இல்லாத ஒருவன் இருந்தாக வேண்டுமே. ஆகவே அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணம் என்கிட்ட ஒன்று உண்டு, பொருள் உண்டு என்று யோக மதம் நிர்ணயிக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சும்மா உட்காந்துருக்கானது அந்த யோக மதம். அவன் பாட்டு சும்மா உட்காந்துருக்கான். இது எதுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நிரூபித்தேன். அதான் அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. அவனுக்கு அந்த கடவுளுக்கு உரிய செயல் என்ன, கடவுளுக்கு நமக்கு உள்ள தொடர்பு அதெல்லாம் நிறுவ தெரியல. உண்டு என்பதை சொன்னால் நல்லா இருக்கு. இது எல்லாம்
தத்துவ ரீதியாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மதங்களும் வெளிநாட்டில் இருக்கிற ஹெகலியன் பிரின்சிபிள், அதுக்கப்புறம் மற்ற அனைத்து ஐடியல் இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. காண்ட் என்பவள் மிக அற்புதம் இது என்பது யோக மதத்தை சொல்லுது ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன படுதுன்னா அது பாட்டு இருக்குன்றான். அது பாட்டு இருக்குது, எனக்கு அதுக்கு என்ன தொடர்பு? அந்த இடத்துல அவன் தவறு பண்ணுறான். ஆனால் இவர் சொன்னார் அப்படி அவன் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், எனக்காக இறங்கி வந்து எனக்கு அருள் புரிகிறான். அதான் வேணும் சார், எனக்கு வந்து இறங்கி வந்து அருள் புரிகிறான். அதனால் அந்த விதத்தில் அவன் எந்த காலத்திலும் அந்த பரிபூர்ணத்தன்மை அவன் கெடவில்லை. ஆகவே அவன் யாரு, தன்னேரிலா பரிபூரணனே. பாடுறார்ல, தனக்கு நேரில்லாத பரிபூரணன், தனக்கு நேரில்லாத பரிபூரணன். இப்போ பாட்டை நீங்கள் முதல்ல இருந்து இன்னொரு தடவை பார்த்துருவோம். வரேன், என்னங்க ஏதோ ஒன்று எழுதி எடுத்துக்க. சரி சரி, ஒரே ஒரு இந்த பாட்டையும் ஒரு அதுக்குரிய அவர் வழக்கு எப்படி பண்ணியிருக்கான்றது சொல்லி முடிச்சு. என்னே முறை உண்டென்னில் கேள்வி உண்டென்பர், என்னளவில் இன்னே சிறிதும் இலையே நின்பால் இதற்கு என் செய்வேன் மன்னே முக்கண் உடை மாவணியே இடை வைப்பரிதாம் பொன்னே மின்னேர் சடை தன்னேரிலா பரிபூரணனே, தன்னேரிலா பரிபூரணனே என்று மிக அழகாக வைக்கிறார். அப்போ என்ன பண்ணார்னா இவருடைய ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், எனக்கு இதற்கு என் செய்வேன் கொஞ்சமாவது கவனிச்சிருப்பா, என்ன அவசர வழக்கை எடுத்துக்கிட்டார். இந்த அவசர வழக்கு முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க, அவர் வந்து வழக்கு சரி இப்போ நீ சொல்லுப்பா. சிவபெருமானுக்கு ரொம்ப சொல்கிறதுல காரணம் வந்து மறுக்க முடியும், இன்டிஃபேக்டிகபிள் ஆர்குமெண்ட்ஸ் மறுக்க முடியல. சரி நீ சொல்லுப்பா, உன்னுடைய விவகாரம் என்ன சொல்லு. அவர் உடனே பாடுறார், உளம் எனது வசம் நின்றதில்லை, தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உளம் என்ற வசம் நின்றதில்லை. எனக்கு பாட்டு தெரியும், நடுவு எங்கேயாவது சிக்கினா இங்கே பரவாயில்ல, ராமச்சந்திரன் இருக்கார், ஞானப்பா இருக்கார், இருந்தாலும் ஒரு தெய்வமணி மாலை. உன் பதத்து அன்பில்லை என்றனுக்கு உற்ற துணை உனை அன்றி வேறும் இல்லை. அந்த வழக்கை அவர் சரிய அந்த வாதங்களை அடிக்கிட்டே போகிறார். அப்புறம் உளம் எனது வசம் நின்றதில்லை, சாமி என்னுடைய உளம் எனக்கு மாறாய என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கு, நான் எங்கெங்கேயோ பார்த்து என் வசந்தான்ட்டு எந்த வசந்தாக்கிட்டு பின்னாலேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வசம் வர வேண்டியவனா, உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை அதுவும் எனக்கு அனுகூலமா இல்லை, என்னுடைய வினையும் எனக்கு அனுகூலமா இல்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. வினை எனக்கு அனுகூலமாக இல்லாத ஒரு காரணத்தினால வந்த பலவேறு பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமான பிரச்சனை அந்த உன் பதத்து அன்பில்லை, நான் பொழைக்கணும், நான் கடையை தேரணும், அதுக்கு அடிப்படை என்னன்னா உன் பதத்தில் அன்பு, அது இல்லை சாமி, உன் பதத்து அன்பில்லை. சரி, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்ட்ரைட் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு, என்னை யார் காப்பாற்றுவாங்க, யார் இருக்கா உன்னை தவறுன்றார். உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லு, ஏழை அவனுக்கு அருள்வது ஏன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்ற பேரும் இல்லை. என்னுடைய 14 வயதிலிருந்து இந்த பாடலை நான் முருகன் முன்னால் பாடி தான் தொடங்குவேன். மனசுக்குள்ளே மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாது பாடு. அற்புதமான வழக்கு, அவருக்கு அற்புதமாக சொல்கிறார். ஏழை அவனுக்கு அருள்வது ஏன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்ற பேரும் இல்லை. அவனுக்கு போயிடுச்சு, ஒரு தகுதி இல்லை அவனுக்கு போய் அப்படி எனக்கு நீ பண்ணாதேன்னு சொல்கிறது யாராவது எதுக்கு ஏதாவது வழக்கு போட்டுக்கானா? யாருமே இல்லையா? அப்புறம் நீ ஏன் நான் வந்து வழக்கிடும் போது சேதா வச்சுக்கன்னு கொடுக்க வேண்டி தானே? இல்லை, அது மாதிரி பண்ணியிருக்கணும். மற்றொரு வழக்கும் இல்லை. இல்லை, இவன் ரொம்ப மோசமானவன் தான்ட்டு இன்னொரு வழக்கு இருந்தால் அதை மேற்கோள் காட்டுவான், இவர் இவ்வளோ மோசமானவன்.
இல்லையா? மற்றொரு வழக்கு, ஒரு வக்கீலை விட ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் சார். மற்றொரு வழக்கும் இல்லை சொல்லிட்டு, வந்திரப்போர்களுக்கு இலை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை. சாதாரணமாக உங்கள்கிட்ட வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிற ஆளா நீ? இல்லை. அதே சமயத்தில் கருணை இல்லாதவனா? கருணை முடியும். எது தடுக்குதுன்னு கேட்குறேன். எனக்கு அருள் புரிவதற்கு எது தடுக்கிறது என்று மிக அற்புதமான ஒரு இது பண்ணுறார். எனக்கு பரிந்துரை செய்யறதுக்கு ஆள் இல்லை சாமி. ஏழை அவனுக்கு அருள்வது ஏன் என்று எம்புகின்ற பேரும் இல்லை. எனக்கு வந்து யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? நான் க்ரெடென்ஷியல்ஸ் எனக்கு எக்ஸிபிட் ஏதாவது காட்டு பாரு, நான் எவ்வளோ நல்லவன் மற்றவங்களாம் சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் காட்டுறதுக்கு இல்லை சார். ஒன்று வான் பணிந்தால் அவர் என்பே உரைக்கும் மலரில் அயன் தான் பணிந்தால் அவன் தன் தலையே சொல்லும் தாரணி உன்பான் பணிந்தால் அவன் கண்ணே பரிந்து பரிந்துரைக்கும் நான் பணிந்தால் எனக்கு ஆர் சொல்லுவார். நான் பணிந்தால் எனக்கு ஆர் சொல்லுவார்? ஆர் சொல்லுவார்? தேவர்கள் வணங்கினா ஐயோ அவனுக்கு ஆளாக வணங்கிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணால் அவனுடைய எலும்பே அவனுக்கு பரிந்துரை செய்யும் இல்லையா? என்பெழுந்து எங்கும் யாக்கையன் நக்கீரை சொல்கிறது அவனே அது பாருங்க, எலும்பு எலும்பாக இருக்கிறான். மலரில் அயன் தான் பணிந்தால் அவன் தலையை ஓட்டு தான் பிடிச்சி கையில் வச்சிருக்க, அதுவே அவனுக்கு பரிந்துரை செய்யும். அப்புறம் தாரணி உண்பான், இந்த பூமியை சாப்பிட்டவன் கண்ணை, தாரணி உண்பான் பணிந்தால் அவன் கண்ணே சொல்லும். திருவழிமேல கொண்டு போய் கண்ணை கொடுத்தானே, அந்த கண்ணு வந்து அவனுக்கு பரிந்துரை செய்யாதா? இல்லை, சரி, எல்லாம் சரி, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பரிந்துரை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க சாமி. ஆனால் என்ன சொல்றேன்னா, கண்ணே பரிந்து பரிந்துரைக்கும் நான் பணிந்தால் எனக்கு ஆர் சொல்லுவார்? எனக்கு ஆர் சொல்லு? அதான் கேட்குறாரு. எனக்காக வந்து யார் பரிந்துரை செய்யும்? வேறு இயம்புகின்றோரும் இல்லை. இல்லை, இவனுக்கு கொடுத்துடாதன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இதெல்லாம் ஊறப்பட்ட இந்த கருத்துக்களெல்லாம் பல பேர் பாடியிருக்காங்க. அதை போல் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க பாடுவதெல்லாம் முழுமையாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தரிசிக்கணும்னா திருவருள் முறையீட்டில் தரிசிக்கலாம். ரொம்ப அழகழகாக அவர் பாட்டு சொல்லுகிற விதமே நமக்கு அற்புதமாக இருக்கும். எனக்கு அருள் புரிந்தால் அவனுக்கு போய் என் அருள் புரிந்தா என எதிர் வழக்காட யாராவது இருக்கார்களா? இல்லையே. அப்புறம் எனக்கு அருள் புரிந்து விட வேண்டியதுதானே. ஆகவே பெருமானே எனக்கு அருள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வழக்கை சொல்லுகிறார். வழக்கை நீ என்ன பண்ண, கோர்ட்டு மாறி போயிட்டார் சார். அவர் சிவபெருமான் கோர்ட்டில் சொல்ல வேண்டியது போய் முருகன் கோர்ட்டில் சொல்லிட்டு இருக்கேன். தன்முக துய்யமணி சண்முக தெய்வமணின்னு அங்கே போய் சொல்லிட்டு இருக்கேன். முருகன் வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்லை. சிவம் சக்திக்கு அந்நியமா சேயை உரைப்போர் பவம் பற்றி பாசனை கொள்வார்ந்தார். யாரு? பாம்பன் சுவாமிகள். சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேறு வேறுன்னு சொல்றவனு என்ன, அவனுக்கும் தனியா ஒரு நரகம் வந்து செட்டரைட் பண்ணி வச்சிருக்காராம். அவர் யார் சொல்றது? பாம்பன் சுவாமி. கனவிலும் நனவிலும் முருகனை கண்டவர் சொல்லுகிறார். முருகனை கண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள். கண்டவன் சொல்றது கேட்காதீங்க. சொல்றார், அவர் சொல்றார். ஆக நமக்கு பரிந்துரை செய்வதற்கு நாம் வேறு யாரும் தேட வேண்டாம். பரிந்துரை நமக்காக யார் செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக வள்ளலை. அவருக்கு என்ன குறை உண்டா? அவருக்கு ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் நமக்காக தான் பாடுறார். அவர் சொல்கிறார் ஒரு பாட்டில் என்னுடைய குறையை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதை எழுதுறதுக்குன்னு யாராவது ஒருத்தனை வந்து ஒரு ஆளை நியமித்து வச்சுன்னு வச்சுங்க. அவன் வந்து என்ன கையோட வல்லது கற்பம் நின்றுந்தார். அவன் வந்து என்ன போயிட்டே இருக்கும், கற்பமாக எழுதிக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இது மேலே என்னால் எழுத முடியலையேன்னு சொல்லுவான். அவ்வளோ குறை என்கிட்ட இருக்குன்னா. நம்மகிட்ட இருக்க பெரிய குறை என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய குறைனா எனக்கு என்ன குறை என்பதை கூட நான் தெளிவாக எடுத்து சொல்ல முடியாததே ஒரு குறை. அதுவே ஒரு பெரிய குறை. அந்த குறை எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு இன்னும் நேரம் வேணும்னு கேட்கலாம். அதுவே எனக்கு பெரிய குறை. எனக்கு யாரும் பரிந்துரைப்பதற்கு அம்மா மாதிரி யாராவது பரிந்துரைச்சா, ஐயா மாதிரி நான் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.